மாலைகளும் எப்படி கொண்டு வந்து பசும் இன்று நல்லூர் கந்த சுவாமியாருக்கு கும்பாபிஷேக தினம் மணவாள கோலம் எப்படி இடம்பெற்றது, வெளிவீதியில் சுவாமியை எப்படி கொண்டு வந்தார்கள் என்கின்றதுதான் இந்த ஒரு காணொளி. இதோட யூடியூப் சேனலில் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். கடைகளுக்கு முன்னால் இப்போவே நிறைகுடம் எல்லாம் வைத்து சரியாக 5 மணி 10 நிமிடம் ஆலயத்துக்கு முன்னாலே அனைவரும் பக்தியோடு தயாராக இருக்கின்ற அற்புதமான காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளியிலே முருகப்பெருமான் வெளிவீதி உலா வரும் அந்த பூந்தண்டிகை சுவாமி வாகனத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய அந்த முன் கோபுரத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த மண்டபம், அந்த மண்டபத்துக்கு இருபுறமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை குலைகள் வந்து அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே உட்புறங்களில் தோரணங்களும் கட்டப்பட்டிருக்கிற பூ மாலைகளும் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூர் ஆலயத்தில் ஒவ்வொரு கோபுரங்களுக்கும் ஒவ்வொரு தினத்தில் கும்பாபிஷேகம் இடம்பெறும். இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் இடம்பெற்ற தினமாகும். நல்லூர் கந்தவேற் பெருமான் இப்பொழுது வசந்த மண்டபத்திலிருந்து வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐந்து மணி 49 நிமிஷம் இப்பொழுது உள்வீதியிலே எம்பெருமான் மேற்கு வீதியிலே நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வீதியிலிருந்து கிழக்கு நோக்கி எம்பெருமான் திரும்பி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐந்து மணி 52 நிமிஷம் இப்பொழுது எம்பெருமான் மிக மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை ஏராளமான அடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தண்டிகையிலே எம்பெருமான் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதமலர் போற்றும் அடியவர் தம்மை இதமுடனே காக்கும் எழில்சேர் முருகா சதமுனை அன்றி ஒருவரும் இல்லை தாரணியில் புதனென்னும் வாரம் வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று இன்று நல்லையம்பதியிலே புதவாரம் கூடிய இன்றைய நாளிலே பெருமானுக்கு அதிகாலையிலே 5 மணி முதல் அங்கே 1008 சங்காபிஷேகம் நடைபெற்று சகல பரிவார மூர்த்திகளுக்கும் அங்கே அபிஷேகங்கள் நடைபெற்று காலை 10 மணியிலே விசேட பூசைகள் நடைபெற்று பெருமான் இன்று மாலை அலங்கே வசந்த மண்டபத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக வீற்றிருக்க அங்கே இன்றைய இந்த இஷ்டபதி நாளாகிய பெருமானை இந்த ஆலயத்திலே தாபித்த நாளாகிய இன்று அங்கே பெருமானுக்கு மகா சங்காபிஷேகம் நடைபெற்று மாலை பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற பெருமானுடைய அந்த இரு சக்திகளுக்கும் இன்று திருமணம் நடைபெற்றது. அங்கே அருணகிரிநாதர் கூறுகின்றார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை
அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம் என்று அந்த நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த ஆறுமுகப் பெருமான் கந்தப் பெருமான் தன்னை நம்பி வருகின்ற அடியர்களுடைய வினைகளையெல்லாம் வேரோடு நீக்குகின்ற பெருமான். அங்கே ஜோகர் சுவாமி சொல்லுவார், நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடிப்போய் நல்ல மனதோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில்முருகன் என்று. அப்படிப்பட்ட அந்த நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்தப்பெருமானுக்கு இன்று சங்காபிஷேகம் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் பெருமான் மாலை அந்த திருமாங்கல்ய உற்சவம், திருக்கல்யாணம் என்று போற்றப்படுகின்ற மிகவும் அற்புதமான அந்த மாங்கல்ய உற்சவம் நடைபெற்று பெருமான் இப்பொழுது வெளி வீதியிலே அங்கே பக்தர்கள் புடைசூழ அங்கே வெளியில் வீதியை வருகிறது. பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு காட்சி கொடுத்து அங்கே திருச்செந்தூர் புராணத்திலே கூறுவது போல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி பக்தர்கள் பட்டை சூழ செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தங்க திருவாசியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக செந்நிற மற்றும் வெள்ளை மற்றும் வாடா மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இன்றைய தினம் வெளிவீதி உலா வந்திருக்கின்றார். பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் பொன் மாமயிலா போற்றி முன்னிய கருணையாறு முகப்பெரும் பொருளே போற்றி கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி என்னிரு கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி என்று அந்த பன்னிரு கரத்தை உடைய அங்கே முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பாரம்பரியமான தங்க நகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் நல்லூருக்கென்றே உரித்தான பாரம்பரியமான தங்க நகைகள் சூழ இன்றைய தினம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அருட்காட்சி தருகின்ற அந்த ஆறுமுகப் பெருமானை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இன்றைய தினம் சாத்துப்படியை வர்ணித்து கொண்டே போகலாம். அங்கே சேவற்கொடியோடும் ஞானவேலோடும் எம்பெருமான் எப்படி காட்சி தருகிறார் என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எம்பெருமான் மேற்கு வாசல் வீதியிலே மெதுவாக நகர்கின்ற அந்த அற்புதமான காட்சி. அது மட்டுமல்லாமல் அந்த பெருமான் தன்னுடைய அடியவர்களுடைய குறைகளை கூறுகின்ற குறைகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு அந்த நிறைவான வாழ்வை அளிக்கின்ற சகல செல்வங்களையும் நோய் நொடியற்ற அந்த வாழ்வை அளிக்கின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். வீரமாமையில் ஏறி வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காணக்குரத்தை மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீரமாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகா வா என்று அங்கே ஜோகர் சுவாமி தன்னுடைய நச்சந்தனை பாடலிலே கூறுவது போல பெருமான் இந்த நல்லையம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய மகோற்சவத்திற்கு முதலாக ஆகஸ்ட் மாதம் பெருமானுடைய மகோற்சவம் இங்கு இந்த கோலாகலமாக அது இந்திரலோக விழாவாக இந்த நல்லையம்பதியிலே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதற்கு முதல் அங்கே ரதத்திலே ஆரோகணிக்கத்திற்கு முதல் இன்று பெருமான் தன்னுடைய அடியர்களுக்கு காட்சி கொடுத்த இன்றைய தினம் அடுத்ததாக பெருமான் அந்த அழகிய ரதத்திலே காட்சி கொடுப்பத நாளாகத்தான் இருக்கும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆலயத்தினை சுற்றி பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி நிறகுடம் குத்து விளக்கு வைத்து வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் எம்பெருமான் அங்கே நகர்ந்து செல்கின்ற அற்புதமான காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பக்தர்களுக்கு பிரசாதங்கள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எம்பெருமானுக்கு கேசரி வைத்திருக்கின்றார்கள்.
குபேரவாசல் கோபுரம் நோக்கி எம்பெருமான் திரும்புகின்ற வேளையில் இங்கே ஏராளமான அடியவர்கள் வணங்குகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மாண்டமான அந்த குபேரவாசல் கோபுரத்திலே எம்பெருமான் வந்து நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சி. எப்படி நிறைகுடம் குத்துவிளக்கு வைத்து முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என நாங்கள் ஆலய வீதியிலே, வடக்கு வாசல் வீதியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மங்கள வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமான் இப்பொழுது மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். கருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லதுமின் மதிவானுதல் வள்ளியை அல்லதுமின் துதியா பிரதா சுரபூபதியே துதியா பிரதா. எம்பெருமான் அங்கே முன் மண்டபத்தினூடாக ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே 3 செந்நிற குடைகள், பின்னாலே உயரமான ஒரு செந்நிற குடை பிடிக்க முருகப்பெருமான் அங்கே ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றார். அலங்காரா நல்லூரா. நன்றி மக்களே. அடுத்த காணொலியின் மூலம் நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதனுடன் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். நன்றி உறவுகளே.